அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இப்போ நியூஸ் பேஸ்டு விசஸ் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு நியூஸ் இருக்குது, அதற்கு தகுந்த மாதிரி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அப்போது இந்த இடத்துல பயம் அப்படிங்கிறது இல்லை. இதோட நம்மளுக்கு டெக்னிக்கல் அப்படிங்கிறது சில விஷயங்கள் அடக்கமாக பார்க்கலாம். இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தடுப்பு அப்படின்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தடுப்புன்னு அர்த்தம். சப்போர்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பலம் கொடுக்கக்கூடிய இடம் அல்லது டிமாண்ட் கிரியேட் ஆகிற இடம். அதாவது தடுப்புங்கிற இடத்துல வந்து சப்ளை கிரியேட் ஆகிற இடம், சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகிற இடம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போது எது டிமாண்டாக எடுத்துக்கலாம், எது வந்து சப்ளையாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போது சார்ட்டை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பதில்லை. ஆனால் சார்ட்டோட அர்த்தத்தை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் மற்றும் பையிங் ப்ரெஷர், இதற்காகத்தான் நம்ம இது முக்கியமாக நீங்கள் சார்ட்டை பார்க்குறீங்க, பார்த்ததுமே தெரிவதற்காக. அப்போது இந்த செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் எப்போ வரும்? அப்போ நம்ம சப்போர்ட் அப்படிங்கிறக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதும், ஏன்னா ஹை அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ளை ஜோன், லோங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர், ஏன்னா ஹையிலிருந்து எல்லாமே டெய்லி ஒரு ஹை இருக்கும், ஒரு லோ இருக்க போகுது. அப்போது எது நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம், எது வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய விஷயம். நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்கலாம், எதெல்லாம் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்று ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிறதோ, ஓப்பனை விட க்ளோசிங் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது ஓப்பன் கீழே இருக்கணும், க்ளோஸ் மேலே இருக்கணும். அப்படி இருக்கிறத வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஓப்பனு ஆனதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் ஆகிறது, பிலோவில் க்ளோஸ் ஆகிறது வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது வந்துட்டு, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறது ஹையிலிருந்து சப்ளை அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ சப்ளை அதிகமானதுனால தான் அப்போ அந்த இடத்தில் என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு சப்ளை வந்திருக்கு, அதனால இது ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லோ அப்படிங்கிறது டிமாண்டுன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா அங்கே வந்து பையிங் ப்ரெஷர் டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்போது எந்த இடத்தில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓப்பனுக்கு பிலோ க்ளோசிங் நடக்கிறதோட ஹை நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா அதுதான் ஒரு தடுப்பு. இப்போ நம்ம சாலையோரத்தில் போயிட்டுருப்போம், ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு அபாயக்குறி கொடுத்துருப்பாங்க, இது ஒரு விபத்து பகுதி அப்படின்ட்டு ஒரு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அதாவது முன்னோட்டமாகவே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறக்காக. அப்போ அந்த இடத்துல என்னென்னா, அந்த இடத்துல போனால் நிறைய விபத்துக்கள் ஆனதுனால இது ஒரு விபத்து பகுதியாக அறிவிச்சிருப்பாங்க. ஒரு விபத்தே ஏற்படாத பகுதி விபத்து பகுதின்னு அறிவிப்பாங்களா? இல்லை. அப்போ அதுபோல் இந்த ஹையில் நம்மளுக்கு செல்லிங் வரலாம் அப்படிங்கிறது இதோட ரெசிஸ்டன்ஸுங்கோட அர்த்தமே. அப்போ ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆன லோ இருக்குல்ல, அதுதான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்டர்டே ஹை, அதாவது எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எடுப்பாங்க. வீக்லி ஹை ஆர் வீக்லி லோ எடுப்பாங்க, மந்த்லி ஹை மந்த்லி லோ எடுப்பாங்க. ஆனால் இதற்கு அனைத்துக்கும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சென்ற வாரத்தில் ஓப்பன் 41,418, இதில் ஹை பார்த்திங்கன்னா 41,671, லோ பார்த்திங்கன்னா 40,341. இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன், அப்போ கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் சைடில் இருக்கும். இந்த நெகட்டிவ் சைடில் எடுத்ததுனால இந்த லோ இருக்கிறது வந்து சப்போர்ட்டாக மாறாது, சப்போர்ட் கிடையாது, இது ரெசிஸ்டன்ஸ். அப்போ சந்தைக்கு 41,671 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வீக்லி ஜோனில். அப்போது இதனுடைய லோ சப்போர்ட்டாக மாறுமானா கண்டிப்பாக கிடையாது.
ஆனால் அதற்கு முந்தைய வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போது அந்த ஓப்பன் கட்ட ஒரு லோ இருந்திருக்குமில்ல, அது வந்து சப்போர்ட்டாக இருக்க போகிறது. அப்போது இந்த வாரத்தோட லோ அடுத்த வாரத்துக்கு சப்போர்ட் கிடையாது, ஆனால் அதற்கு முந்தைய வாரத்தோட லோ சப்போர்ட்டாக அமையும். முந்தைய வாரத்தோடது பாருங்கள், முந்தைய வாரத்தோடது ஓப்பன், இது வந்து லோ, இது வந்து நம்மளுக்கு ஹையாக அமைந்தது 41,390. இப்போது இது வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, பட் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். ஏன்னா நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோசிங் கிடச்சிருக்கு. இதனால் இந்த விஷயத்தை நம்மளை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த வாரத்தோட லோ நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காது, ஆனால் அதற்கு முந்தைய வாரத்தோட லோ சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் ஆனது. இதை கொஞ்சம் உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு எது கேட்டாலும் நீங்களே ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு பதில் கொடுக்குறீங்க. இது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதாச்சும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட வகுப்பில் இணைந்தவர்களுக்கும் அதே பதில் தான். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால் வகுப்பில் இணைந்தவர்களுக்காக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறதும், வகுப்பில் இணையாமல் நம்ம இருக்கிறக்காக பொது வீடியோவில் வந்துட்டு அதை மறைக்கிறக்கும் அப்படிங்கிற இடத்துக்கே இடமில்லை. அதனால் வந்து யாராக இருந்தாலும் ஆய்வு செய்யுங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா சந்தை வந்து ஒரு ஏறணும், இல்லைன்னா இறங்கணும், இல்லைன்னா சைட்வே, இந்த 3 விதத்திற்குத்தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு விஷயத்துக்கு ஏன் சைட்வேவாக போச்சு, ஏன் இறங்குச்சு, ஏன் ஏறிச்சு அப்படிங்கிற அடிப்படை குறிப்புகளோடு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் ஆய்வு செய்தாலே போதும், உங்களுக்கு உண்டான ரிசல்ட் தெரியும். இங்கே என்னென்னா, ஒரே ஒரு குறிப்பை வச்சுட்டு சைட்வே மார்க்கெட் அடுத்த நாள் அது ஏறி இருக்கும், அது ஏன் ஏறிச்சு, அது ஏன் ஏறிச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஏன் ஏறத்தானே செய்யணும், ஏன் இறங்குச்சு. அப்போ அங்கே இருக்கிற குறிப்புகள் ஒன்று மாறி இருக்குது. அப்போ அந்த குறிப்புகள் என்ன மாறிச்சு என்ன அப்படிங்கிற நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கும்போது டீம் விளையாண்டுருக்கோம், ஆனால் அந்த டீமோட கோச் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பார். எதற்காக? அவர் ஹாயாக உட்காந்து பார்க்கலாமே. எதற்காக? அங்கே என்னென்ன தவறுகள் நடக்குது, என்னென்ன நன்மை நடக்குதுன்ட்டு மைன்யூட்டாக பார்த்து 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 நுணுக்கமாக பார்த்து நுணுக்கமான குறிப்புகள் எடுப்பார். ஆனால் இங்கே நம்ம மார்க்கெட்டை பார்க்கவே மாட்டோம், நம்மளுக்கு இறங்குறதுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து நம்ம ஒன்றும் யார்கிட்டயாச்சும் கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுவோம், இல்லையா யார்கிட்டயாச்சும் நம்ம பணத்தை கொடுத்து ட்ரேட் பண்ண வைப்போம். ஏன்னா நேரம் இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை எப்படி வேணாலும் எச்சு பண்ணலாம், ஆனால் அதுக்கு என்னோடய ஈடுபாடு இருக்காது. சிலரோட கூற்று அப்படி தான் இருக்குது, எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. அப்படி இருந்து வியாபாரம் செய்வது அப்படி இல்லை. எப்பவுமே ஒரு வியாபாரம் அப்படிங்கும்போது அதனுடைய அடிப்படையோடு நம்ம கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்த வேண்டும். அதற்கு அனுபவம் தேவை. அந்த அனுபவத்தை பெருக்க நம்ம தொடர் ஆய்வு, தொடர் பார்வை, தொடர் ஆய்வுங்கிறது முக்கியம். அதே மாதிரி தொடர்ச்சியை பார்க்கணும். நான் ஒரு நாள் பார்ப்பேன், 4 நாள் கழித்து தான் இன்னொருக்கா பார்ப்பேன் அப்படின்னா அது வந்துட்டு சரிப்பட்டு வராது. அதனால் நுணுக்கமாக பாருங்கள். அதனால் நீங்கள் பார்த்த ஒரு விஷயத்தை வந்து அதை ஃபீல் பண்ணினா தான் அந்த விஷயத்தை நீங்கள் என்ன சொல்கிறது, டச் அண்ட் ஃபீல்னு சொல்லுவாங்க. அது உணர்ந்தால்தான் அதனுடைய அருமை உங்களுக்கு புரியும். தொடர்ச்சியாக ஒரு வாரம் இந்த ஆய்வு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே நான் சொன்னது எதனால் அப்படிங்கிறது புரியும். அப்போ திங்கக்கிழமையோட ஹை ஓப்பன் தான் நம்மளுக்கு ஹையஸ்ட், அதுக்கப்புறம் போகலை. அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ், நம்மளுக்கு லோ குறைந்துள்ளது. அப்போ ஒரு வாரத்தோட ரேஞ்ச் 1000 புள்ளிகள் வரணும், அதனை கடந்துள்ளது. ஓப்பனுக்கு மேலே 259 புள்ளி. அப்போ ஓப்பன் டு ஹை ஒரு எக்ஸ், ஒரு மடங்குன்னு எடுத்துட்டா ஓப்பன் டு லோ 4 மடங்கு. இதுதான் நம்மளுக்கு தெரியணும். இதை தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இயல்பாக அடிப்படையாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நம்மளுக்கு டிமாண்ட் அண்டு சப்ளை அப்படிங்கிற பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 100 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது. இதில் அட்டவணை இது வந்து 40,500 கால் புட் சொல்கிறத மார்க்கெட் கேட்குற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிறதா அட்டவணை சொல்கிறாங்க. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் 600 அப்படிங்கிறனால நம்மளுக்கு 39,900 41,100க்குள்ளே தான் சந்தை இருக்குது. அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே பிரதிபலிக்கிறார்கள். நம்மளுக்கு இங்கே இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் சற்று நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. இதனுடைய குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 40,210 டு 40,804, வைட் ரேஞ்ச் 39,906 டு 41,094. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,633, 40,804, 41,114. சப்போர்ட் லெவல் 40,406, 40,210, 39,878 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.